இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு இந்த வருஷத்துடைய இந்த மாசத்துடைய கடைசி எபிசோட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு நம்ம புது வருஷத்துல அடியெடுத்து வைக்க போறோம். இன்னைக்கு அதாவது இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்ம கூட இருந்திருக்காரு. ஒவ்வொரு நொடிக்கும் அந்த ஒவ்வொரு தருணத்திற்கும் நம்ம நன்றி சொல்லக்கூடிய நிகழ்ச்சியா இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி இருக்க போகுது. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மெல்லாம் உயிரோட இருக்கோம். தேவன் நமக்கு உயிரோட இருக்கக்கூடிய அந்த பலனை தந்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். मैं गाउंदा रवांगा हर वेले, मैं गाउंदा रवांगा हर वेले ओदी सना उन्हें हुण तक रखिया जिंदा दिता ए साल नवा, उन्हें हुण तक रखिया जिंदा दिता ए साल नवा। मैं क्यों ना ओदा शुक्र करा, मैं क्यों ना ओदा शुक्र करा, मैं क्यों ना ओदा शुक्र करा, मैं क्यों ना ओदा शुक्र करा। किरपा दे नल चल देने जो सा मेरे, मेरी करदा ओ रखवाली ओ नाल सदा मेरे, ओदी किरपा दे नल चल देने जो सा मेरे, मेरी करदा ओ रखवाली ओ नाल सदा मेरे। हर रोज यू चुकदा बोझ मेरा, हर रोज यू चुकदा बोझ मेरा, लवे गल नाल ला उन्हें हुण तक रखिया जिंदा दिता ए साल नवा, उन्हें हुण तक रखिया जिंदा दिता ए साल नवा। मैं क्यों ना ओदा शुक्र करा, मैं क्यों ना ओदा शुक्र करा, मैं क्यों ना ओदा शुक्र करा, मैं क्यों ना ओदा शुक्र करा। नवे साल च बन जाना वा है एहो दुआ मेरी, होवे जीवन दे विच पूरी बस रजा तेरी। नवे साल च बन जाना वा है एहो दुआ मेरी, होवे जीवन दे विच पूरी बस रजा तेरी। दिलों कटदा सब वैर विरोध, दिलों कटदा सब वैर विरोध, दे पाक बना उन्हें हुण तक रखिया जिंदा दिता ए साल नवा, उन्हें हुण तक। புத்தாண்டை வரவேற்கும்படியா உள்ள அந்த பாடலை நாம் பார்த்தோம். இந்த பாடலை பாடியவருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும், உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை நீங்க பார்க்கலாம். உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில தேவன் நம்ம கூட இருந்த அந்த ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு நொடிக்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க இமானுவேல் ஜாய் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எப்படிப்பட்ட பாதை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். போதகராக இருந்த பெற்றோருக்கு பிறந்து சர்ச் சூழ்நிலையில் வளர்ந்த இமானுவேல் ஜாய் தான் வளர்ந்து பெரியவரான பிறகு அவர் வளர்ந்த சூழ்நிலை அவருக்கு பிடிக்காமல் போனது. நீங்க பாத்தீங்கன்னா போதகருடைய குடும்பத்துல பிறக்கிறது மூலமா சில விசேஷ சலுகைகள் நமக்கு கிடைக்கும். உதாரணமா சர்ச் மெம்பர்ஸ் உங்களோட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க, பலரும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அது எனக்கு ரொம்ப பிடிக்காம இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் போல என்னால வாழ முடியல அப்படின்றதுனால. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கான நேரம் கிடைக்கும், ஆனா எனக்கு அப்படி கிடைக்காது. நான் ஜெபம் பண்ண போயிடுவேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க, சாப்பிடுவாங்க, பார்ட்டிக்கு இந்த மாதிரிலாம் போவாங்க. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஜெப கூட்டத்துக்கு தான் இந்த மாதிரி போவேன். அங்கே எல்லாத்தையும் போய் ஒழுங்குபடுத்துவேன். அப்புறம் உண்மையை சொல்லணும்னா நான் ஏன் ஒரு போதகர் குடும்பத்தில் பிறந்தன்னு கூட யோசிச்சிருக்கேன். நாட்கள் செல்ல செல்ல இந்த எண்ணமானது இமானுவேலுக்கு இரட்டை வாழ்க்கையின் பக்கம் உந்தி தள்ளியது. நான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சுயமா வெளியே போறதுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் காலையில சீக்கிரம் எழுந்து சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அப்புறம் லேட்டா தான் நைட்டு வீட்டுக்கு வருவேன். அந்த நாள் முழுக்க எனக்கே சொந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சது. எப்பயுமே என் வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த சமயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஓடிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு 2 வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலான்றதை கத்துக்கிட்டேன். நான் சர்ச்சுக்கு போகும்போது எப்படி நல்லவனா இருக்கலாம்னு தெரியும், அதே மாதிரி எப்படி வெளியே போறணும் அதுக்கேற்ற மாதிரி நான் இருந்துப்பேன். ஸோ இந்த மாதிரி என் வாழ்க்கையில 2 லைஃப் இருந்திருக்கேன். ஸோ அது எப்படின்னா ஒரு 2 வேடம் போட்டு இருக்கிற மாதிரி. விரைவிலேயே இமானுவேலுக்கு இந்த இரட்டை வாழ்க்கை முறை அலுத்து போனது. அதன் பின் அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்தார். அதான் நான் சொன்ன மாதிரி நான் 2 வாழ்க்கைய வாழ்றேன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும் நான் ஒரு 2 வேடம் விட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமா, இந்த உண்மை எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லலாம். அதே விஷயம் தான் என்னுடைய லைஃபை கொஞ்சம் வெறுக்கிறதுக்கும் தூண்டுகோலாக இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல நான் சூசைட் பண்றதுக்கு கூட முடிவு எடுத்திருந்திருக்கேன். அதே மாதிரி நான் என்னுடைய வீட்டை விட்டு ஓடுறதுக்கு கூட முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா இது என்னுடைய 2 வேடமிட்ட வாழ்க்கை இருக்குன்றதுனாலதான் நான் சில விஷயங்களை கையாளுறதுல தோத்தும் போயிருந்திருக்கேன். ஒரு முறை இமானுவேல் ஒரு ஜெப கூட்டத்திற்கு சென்றார். அங்கே தேவன் அவருடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாற்றிவிட்டார். அங்க பிரசங்கத்துல தேவனுடைய ஊழியர் ஒருத்தர் தன்னுடைய மகன்களை பத்தி அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அவங்க எப்படி திசை மாறி போனாங்க, எப்படி தேவனுக்கு எதிராக நடந்துக்கிட்டாங்க. அவங்க தேவனுடைய சூழல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் கூட தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு விசேஷமான அதிகாரமும் அவங்களுக்கு இருந்த போதும் அவங்க எப்படி தேவனை விட்டு விலகி விட்டாங்க. அவங்க எப்படி தேவனுடைய ஆலயத்தை தவறா பயன்படுத்தினாங்க. அவங்க எப்படி தேவனுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் தவறா பயன்படுத்தினாங்க என்பதெல்லாம் அவர் சொன்னாரு. தேவன் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து மிகவும் வெறுப்புல இருந்தாரு என்றதை என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தவறா பயன்படுத்தினாங்க. நானும் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நான் கர்த்தர்கிட்ட நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பை தருவீங்களா, நானும் ஆசீர்வாதத்திற்கான காரணமா மாற முடியுமா, நீங்க என்னுடைய வாழ்க்கையில செயல்களை செய்வீங்களா, நான் தேவனிடத்தில் சொன்ன நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு. தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இமானுவேல் சமர்ப்பித்த பிறகு அவருக்குள் அவர் தேடிக்கொண்டிருந்த அந்த சமாதானம் மற்றும் திருப்தி ஏற்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில இப்போ முழு அர்த்தம் இருக்கு. நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லல. அதாவது என்கிட்ட இது இருக்கு அது இருக்குன்றத பத்திலாம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை மீனிங்ஃபுல்லா இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரியும் எனக்குள்ள ஒரு அமைதி இருக்குன்னு. அதாவது என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியாம வேற மாதிரி மாறினா கூட அது என்னால முழுசா புரிஞ்சிக்க முடியுது. அதாவது என்னுடைய கடவுள் எனக்கு இருக்காரு, அவர் எப்பயுமே எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாரு அப்படின்னு. இன்றைக்கு இமானுவேல் ஜாய் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து வருகிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய சர்ச்சில் தேவனுக்கு ஊழியமும் செய்து வருகிறார். எனக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நான் தேவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்லணும். என்னை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. என்னுடைய சந்தோஷம் என்ன, என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்றதை கண்டுபிடிக்க வச்சாரு. எனக்கு என்னுடைய வாழ்க்கை நோக்கு என்னன்றது தெரிஞ்சிடுச்சு. நான் இப்போ தேவனை சந்தோஷமா துதிக்கிறேன், பாடல்கள் பாடுறேன், இசை அமைக்கிறேன். இப்படி எல்லாமே தேவனுக்காக மட்டும்தான். நன்றி இமானுவேல், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி.
நீங்க இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா ஒரு தகுந்த நேரத்துல தேவனை பற்றி அறிந்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நாங்க பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மானுவேல் பார்த்த மாதிரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தானே இருக்கோம். இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம். தேவனுக்கு முன்பா ஒரு மாதிரி, மனுஷங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, சிலவங்க கிட்ட நம்ம நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக என்னெல்லாம் நம்ம வேஷம் போடுறோம். ஆனா அவர் எப்படி ஒரு புதிய பாதையை அவர் தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்காக ஒரு நோக்கமே இல்லாமல் நம்ம நிறைய இடத்துக்கு போவோம். இப்போ ஒரு ஷாப்பிங் தான் போகிறீங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்காக போகிறது கொஞ்சம் பேர் தான். சும்மா சுற்றி பார்க்க போவோம், சும்மா டைம் பாஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கமே இல்லாமல் நம்ம எல்லா பக்கம் போகிறோம். ஆனால் தேவன் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? திருப்பு முனையா இருந்துகிட்டு உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கா? இல்ல குழப்பங்கள்ல நீங்க மூழ்கி இருக்கீங்களா? இந்த அனைத்து விஷயங்களுக்காகவும் நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க இப்பவே ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வருஷத்துடைய கடைசி எபிசோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்ம கூட இருந்த ஒவ்வொரு தருணத்திற்காகவும் ஒவ்வொரு நொடிக்காகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அவர் எப்போதுமே நமக்கு நன்மையை தர விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்க இருப்பது ஏதேனும் சந்தேகம் பகுதி. கடந்த வருடத்தில் எனக்கு தேவன் மேல் நிறைய நம்பிக்கை இருந்தது. அவர் எனக்கு சில வாக்குறுதிகளையும் தந்திருந்தார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது எதுவுமே நிறைவேறவில்லை. அதனால் இனி வரக்கூடிய வருடத்தில் நான் எப்படி தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது? இந்த கேள்வி கேட்டதற்காக மிக்க நன்றி. பொதுவாகவே இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை அப்படின்னு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுப்போடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்களை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். உங்களை விட மோசமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட இருக்க சந்தோஷம் கூட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு ஆச்சரியக்குறிதான். தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், நன்மையாக தந்திருக்கிறார். ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் நீங்கள் இருக்கலாம். தேவன் நிச்சயமா தருவாரு. அவர் தாமதப்படுத்தலாம், ஆனா நிச்சயமா நீங்க கேட்டதை கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களிடத்திலும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கு நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்காக பதில் தர நாங்க தயாரா இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த கிறிஸ்மஸ்ல உங்க சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் சிப்லிங்ஸ்க்கும் சூப்பர் புக் குட்டீஸ பரிசளியுங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க. இப்பவே www.cbnindia.org ல ஷாப்பிங் பண்ணுங்க.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வருஷத்துடைய கடைசி எபிசோட பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் தேவன் நம்ம கூட இருந்திருக்காரு. அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எங்கள் கூட இருந்திருக்கீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லா நிலையிலும், கடினமான நிலையிலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்திருக்கீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அப்பா. வரக்கூடிய புதிய வருடமும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். நாம் வல்லமையான இயேசுவிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்ம கூடவே இருக்காரு, பலனை தருகிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. புலம்பல் 3:22-23. ரொம்ப அருமையான வசனம் இது. நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய கிருபை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உறுதியாக பிடிச்சு நம்ம நடக்கும்போது தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். है सच्चा जिंदा खुदा है, तुझ पर ही भरोसा मेरा. तू है सच्चा जिंदा खुदा है, तुझ पर ही भरोसा मेरा. सेवा पूरी करके पाऊं इनाम, प्रभु ऐसा तो वरदान. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, तेरे यीशु मेरे खुदा. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு நன்றி. தேவன் நல்லவர் அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நம்மை வழிநடத்திய தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப எதிர்பார்த்து அது நடக்காமல் போயிருக்கலாம். வருத்தப்படாதீங்க. இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் மீண்டும் வேறொரு எபிசோடில், அதாவது புதிய வருட எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.
सा